தெலுங்கு மற்றும் தமிழ் சீரியல் நடித்து மக்கள் மத்தியில் பரிச்சயமான முகமாக இருந்த மூத்த நடிகை வாகினி இன்னைக்கு காலமாகியிருக்காங்க. கடந்த சில வருஷங்களாக புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த இவங்க சிகிச்சை பலனில்லாமல் தன்னோட சொந்த ஊரான விஜயநகரத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுது. அவங்களோட மறைவு திரையுலகத்தையும் சீரியல் ரசிகர்களையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. அந்த வகையில் பொதுவாகவே நம்ம சீரியல்கள் மற்றும் திரைப்படங்கள் நடிக்கிறவங்கள பார்க்கும்போது இவங்க நிஜத்துலையும் இப்படித்தான் வசதியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க சம்பளத்துக்காகத்தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. நடிப்புக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையே வேறு அப்படிங்கிறது சிலரோட கதை தெரியும்போது தான் மனசுக்குள்ள ஒரு நெருடலை ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் பல சீரியலில் பணக்கார கேரக்டர் நடித்த வாகினி கடைசி காலகட்டத்தில் மிகுந்த கஷ்டப்பட்டு காலமாகியிருக்காங்க. நடிகை வாகினியோட மறைவு செய்தியை அவங்களோட நெருங்கின தோழியும் நடிகையுமான கராத்தே கல்யாணி தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாகினியை காப்பாற்ற கடைசி வர முயற்சி பண்ணினோம். டாக்டர்ஸ் நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கள ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். இப்போது அவங்க இறைவனின் அடியில் அமைதியாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவு பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. அந்த வகையில் வாகினி கடந்த சில வருஷங்களாக மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. உடல்நிலை மட்டும் இல்லாமல் பொருளாதார சிக்கலையும் அவங்க எதிர்கொண்டதாக தெரியுது. அவங்களோட சிகிச்சைக்காக நண்பர்கள் கலைத்துறையை சேர்ந்தவங்க உதவி பண்ணினாலும் நோயின் தீவிரம் காரணமாக அவங்கள காப்பாற்ற முடியல. நடிகை கராத்தே கல்யாணி தனிப்பட்ட முறையில் நிதி திரட்டி மருத்துவ உதவிகளை ஏற்பாடு பண்ணினாங்க அப்படின்னு தகவலுமே வெளியாச்சு. அந்த வகையில் வாகினி முதல்ல சின்ன சின்ன ரோலில் தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வில்லத்தனமான மற்றும் ஸ்ட்ராங்கான பெண் கதாபாத்திரங்களில் அவங்களோட நடிப்பு கவனம் பெற்றிருந்துச்சு. தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் சின்னத்திரையிலையும் அவங்க நடித்த சீரியல் மூலமாக குடும்ப ரசிகர்கள் மத்தியில் பரிச்சயமான முகமாக இவங்க மாறினாங்க. சீரியலில் அவங்க நடித்த கதாபாத்திரங்கள் மக்கள் மத்தியில் நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் அவங்களோட இயல்பான நடிப்பால் மக்கள் மனசில் பதிஞ்சதாகவும் இன்றைக்குமே ரசிகர்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சில சீரியல்களில் மாமியாராகவும் ஒரு சில சீரியல்களில் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்து கழகத்தை ஏற்படுத்துகிற கேரக்டருமே இவங்க நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் கூட ஒரு சில சீரியல்களில் இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாகினோட மறைவு செய்தி வெளியானதும் பல நடிகர்கள், இயக்குநர்கள், சீரியல் துறையை சேர்ந்த கலைஞர்கள் சோசியல் மீடியாவில் இரங்கலை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. குணச்சித்திர வேடங்களில் தனி முத்திரை பதிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டோம், எதிர்மறை பாத்திரங்களை கூட மனசில் பதிய வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டோம், வார்த்தைகளில் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. வாகினோட வாழ்க்கை பல கலைஞர்கள் எதிர்கொள்கிற போராட்டங்களை நினைவூட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். புகழ் இருந்தாலும் உடல்நல பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் அவங்கள கடுமையாக பாதிச்சிருக்கு. இருந்தாலும் கடைசி வரை தன்னம்பிக்கையோட போராடின அவங்களோட மனநிலை பலருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும்.